திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே. ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி. எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மொழியான திருமேனி உமைதனம் மிகமேவும் கையாளரும் யானை கடல் நாடு மரபாமல் அழியாயும் மலத்தோவும் அடியார்கள் உழமாக கழியாவோ பலிதாய வினை கூட நினையாவே. தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே சென்ற வாரம் அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் எரிமூண்டது என்ன விழித்து புகை எழ பொங்குவன் குற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. அருமையான ஒரு பாடலாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். உபதேசமாக இந்த அருளாளர்கள் அருணகிரியார் சதா காலமும் முருகப்பெருமானையே நினைந்து தியானித்து அவனோடு அந்த இன்பத்தில் திளைத்த பெருமக்கள். அதனால் அந்த முருகப்பெருமானின் அருள் வாக்காக வெளிவந்த இந்த சொற்கள் அத்தனையும் நம் போன்ற உயிர்களுக்கு இன்னைக்கு நாம திருப்புகள் படிக்கிறோம், கந்தர் அனுபூதி படிக்கிறோம், கந்தர் அலங்காரம் படிக்கிறோம், கந்தர் அந்தாதி படிக்கிறோம். இதெல்லாம் படிக்கிறோம்னா அத்தனையும் இவரை ஒரு கருவியாக கொண்டு அருணகிரி பெருமான் என்ற பக்குவம் பெற்ற ஆன்மாவை ஒரு கருவியாக கொண்டு உயிர்களாகிய நாம் ஓய்வு பெற வேண்டும் என்பதன் பொருட்டு இறைவனே நமக்கு தந்தது. அப்ப இந்த இறை அருளாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? சதா காலமும் இறை நினைவிலே உலகத்தை மறந்தார்கள். அந்த உலக நினைப்பே அற்ற நிலையிலே இறைவனோடு ஒன்றித்த நிலை. இப்ப இந்த இறைவனோடு ஒன்றித்த நிலையிலே இறைவனையே நினைக்கும் போது அந்த இறைவனுக்கு ஏதேனும் பாமாலை சாத்த வேண்டும். பூமாலை நாம கோயிலுக்கு போனா பூக்கள் சாத்தணும்னு நினைக்கிறோம். இவர்களோ சதா காலமும் அந்த நினைவிலேயே இருந்த போது நினைவில் எழக்கூடிய வார்த்தைகள் சொற்கள் அத்தனையும் இங்கே பாமாலை ஆக்கினார்கள். இந்த பாமாலை சாதாரணமானது அல்ல. ஏன்னா எழுத்து அப்படின்னாலே நமக்கு தெரியும் சுத்தமாயின் சுத்தமாயிலிருந்து விருத்திப்பட்டு உயிர்களாகிய நமக்கு விளக்கத்தை தர வந்த சொற்கள். இங்க இவர்களுக்கோ நமக்கு இன்னைக்கு உயிருடைய அறிவில இருக்கக்கூடிய ஆணவமலம், அது கண்மம், இதுக்கெல்லாம் ஈடாத்தான் இந்த மாயையிலிருந்து வெளிப்படக்கூடிய சொற்கள். ஆனா அவர்களுக்கு அணவம் அப்படி அடங்கிய நிலை, கண்மம் முழுதுமாக நீங்கிய நிலை. அப்ப அந்த சொற்கள் எல்லாம் எவ்வளவு தூய்மையான சொற்களாக வெளிப்பட்டு வருகிறது. அந்த சொற்கள் அத்தனையும் இறைவனுக்கு அலங்காரமாக மட்டுமல்ல, நம் போன்ற உயிர்களுக்கு உபதேசமாகவும், உபதேசம் மட்டுமல்ல நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய நுட்பங்களாகும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் வரக்கூடிய நுட்பங்கள், சில வார்த்தைகள்லாம் மனசுக்குள்ள அப்படியே ஆழமா பதிவது போல, எப்பா எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம எத்தனை தடவை உணர்ந்திருப்போம். அனுபவம் எல்லாருக்குமே உண்டு. இவங்களுக்கு அவங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் அனுபவம். அப்படிப்பட்ட சொற்கள் வந்தது எங்கிருந்து? அது இறை வாக்காக, இந்த உபதேசமாக. அப்படிப்பட்ட பாடலை தான் நீங்க அருமையாக அமைத்து கொடுத்திருக்கிறார். அது அயில் வேலன் கவி. அயில் கூர்மையான வேலை கையில் கொண்ட இறைவன் எம்பெருமான் முருகப்பெருமான் வேலன். அந்த முருகப்பெருமானை குறித்ததான கவி, கவிதைகள், வார்த்தைகள், சொற்கள் என்பதெல்லாம் இப்படிப்பட்ட அயில் வேலன் கவி. இந்த அயில் வேலன் கவி எதை செய்கிறது? அழித்து பிறக்க ஒட்டா, மீண்டும் ஒரு பிறவி வாராத நிலையை உயிர்களாகிய நமக்கு செய்யக்கூடிய இந்த கூர்மையான வடிவேல் என்பதாக அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார். மீண்டும் பிறக்காத பிறவாத நிலை எப்பொழுது வரும்? மலம் அடங்கிய நிலை.
மாயை கண்மம் நீங்கிய நிலை. இது எல்லாத்தையும் தரக்கூடியது எது? கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின். அந்த கூர்த்த மெய்ஞானம், மெய்ஞானம் மிளர்ந்த போது அஞ்ஞானம் நீங்குதல். இவ்வளவுதான். அதத்தான் இந்த வரியில அழகா சொல்றார். அழித்து பிறக்க ஒட்டா நிலையை தரக்கூடிய அந்த அகில் வேலன் அவனுடைய கவியை எப்படி பாடணும்? அன்போடு கூடியதாக. எழுத்து பிழை அற கற்கின்றீர் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். எழுத்திலே பிழை இருந்தால் சரி, ஆனால் அது பொருள் பிழையாக மாறிவிடக் கூடாது என்பதைத்தான் இங்கே. எழுத்திலேயே பிழை இல்லாமல் இருந்தால் பொருளிலும் பிழை வராது. ஏன்னா நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் கொஞ்சம் கரண்டு, தமிழ் மட்டும் இல்ல மற்ற மொழிகளும் அப்படிதான். கொஞ்சம் நம்ம சமஸ்கிருதம்லாம் தப்பா சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட முதல் நிலையில தவறாக சொன்னாலும் இறைவன் அருள் நமக்கு தருவார் என்று சொல்வார். ஆனால் தமிழ் மொழியை முதலிலேயே கற்க சொல்லிக் கொடுக்கும் போதே, அந்த காலம்லாம் உண்மைக்கே சித்தலை சத்தனான்னு ஒருத்தர் இருந்தார். யாராவது தமிழிலே இந்த சொல்லை சொல்லும் போது, எழுத்தை உச்சரிக்கும் போதே தவறு வந்தார் தன்னைத்தானே குத்திக் கொள்வாராம். இன்னைக்கெல்லாம் அவர் இருந்தா தலை காணாம போயிருக்கும், ஒரு தலை பத்தாது. ஏன்னா இன்னைக்கு ஆங்கிலம் என்ற ஒரு மொழி வந்த மாத்திரத்தில் அந்த ஆங்கிலத்துல நுனி நாக்கில பேசணும். அந்த நுனி நாக்கில் பேசுவது அழகுமா? நுனி நாக்கில் பேசுவது என்பது நமக்குரிய அழகு இல்லை. இந்த நுனி நாக்கை வளைத்து மேல் அன்னத்தில் தொட்டு பேசக்கூடிய ழகரம். இந்த ழ அத வைங்க பார்ப்போம். அந்த ழ வரும்போது அந்த நுனி நாக்க கொண்டு வந்து மேல் அன்னத்தோடு பொருத்துதல். ழ நம்முடைய தமிழுக்கே உரிய சிறப்பு ழகரம். இந்த பாடல்ல அந்த ழகரத்தை தான் பொருத்துகிறார். இப்படி சொல்லுங்கள், உச்சரித்து பழகுங்கள். கற்கின்றீர் என்ற ஒரு வார்த்தை ஏன் இந்த ழகரத்தை போட்டார்? நீங்க தமிழ் சொல்லி பாருங்க. தமிழ் 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 என்று சொல்ல அமிழ்து 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 என்றாகும். இந்த தமிழ் 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 என்று மீண்டும் மீண்டும் சொல்ல அமிழ்து என்றாகும். அந்த ழ போய் அங்க உச்சரிப்பு வரும்போது அமிழ்தமாக மாறும். எவ்வளவோ பெரிய ஆய்வுக்குரிய ஒன்று தெரியுமா? இன்றைக்கு மூலாதாரத்துல இருந்து அப்படியே மூண்டு எழக்கூடிய கனல் மேல் நோக்கி அந்த பாட்டை, ராஜபாட்டையின் வழியாக 6 ஆதாரங்களை கடந்து வரும்போது அங்கிருந்து பொழியக்கூடிய அமிழ்தம். அற்கடலை கடந்ததுதான் நம்ம சொல்லுவோம். இந்த அமிழ்து எந்த வழியாக வருகிறது என்றால் அந்த நேர பின்மண்டையில உள்ளுக்குள்ள இருக்கும். பின்னாடிதான் பார்க்கணும், உள்ள நம்ம முன்னாடி பார்க்கணும். அந்த துளை வழியாக அமிழ்து வழியும் இடம் அந்த இடம். இத நம்ம தமிழ்ல இந்த லகரம் உச்சரிப்பு நமக்கு தருகிறது. அமிழ்து. அப்ப தமிழ் என்ற சொல்லை மீண்டும் மீண்டும் சொன்னாலே அமிழ்தாகிறது. இந்த லகரத்தை உச்சரித்தாலே நமக்கு அமிர்தம் என்ற ஒன்று கிடைக்கிறது என்பதை இவர்கள் மறைமுகமாக சொல்லிட்டார். இவர் அப்படிலாம் இதுல எதிரையும் சொல்லல. ஆனா எத்தனை இடத்துல இந்த நகரத்தை கொண்டு வந்து போட்டு, எப்பா நகரம் நகரம் கொண்டு வந்து போட்டு 7 இடத்துல நகரம். அத சொல்ல 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 இந்த அமிழ்து என்ற நிலைக்கு நாம் வரலாம் என்பதை இங்க அழகா இந்த பாடல் மூலமாக உபதேசமாக, மறைமுக உபதேசமாக அப்படிப்பட்ட. அப்ப அந்த நகரத்தை நாம் அதை சொல்ல உச்சரிப்பை தவறாமல் உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அருளாளர்களுடைய கருத்து. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். மீண்டும் மீண்டும் சொல்லி பார்க்கணும். நமக்கு சொல்ல வரலையா, நம்முடைய ஆசிரியர்கள் மூலமாக கேட்டு இந்த நகரத்தை எப்படி உச்சரிப்பது கேட்டு கேட்டு கேட்டு. ஏன்னா இது அவ்வளவு ஒரு முக்கியமான நகரம். தமிழ்லயே தமிழுக்குரிய இனிமை நன்மை ரெண்டுமே சேர்ந்தது. இனிமையும் உண்டு, நன்மையும் உண்டு. நமக்கு சொல்லக்கூடிய, நமக்கு நன்மையும் தரக்கூடிய அப்படிப்பட்ட நகரத்தை இங்கே கொண்டு வைத்தார். அதுல அழகான ஒரு பொருளையும் வைத்தார்.
அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் என்று சொன்னார். மறைமுகமாக சொன்ன மாத்திரத்திலே இதை உணர்ந்து கொண்டவர்கள் எல்லாராலையும் நம்மளால ரொம்ப உணரலைனாலும் ஓரளவுக்கு இத கேட்கும் போது நம்ம உணரத்தான் செய்கிறோம். அப்ப இனிமேல் தவறில்லாமல் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி வர 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 இந்த கவிதை என்ற மாத்திரத்தில் அதை எப்படி சொல்ல வேண்டும்? அன்பால் எழுத்து பிழைகிற கற்கின்றீர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க, இந்த கவிதை எதற்காக சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த இடத்துல ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தோம்னா அடுத்தது பதிலா வந்துடும். இப்ப கவின்னு சொன்னீங்கல்ல, அதை எழுத்து பிழை இல்லாம சொல்லணும், அன்பால சொல்லணும், இப்படி எல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த கவிதை எப்படிப்பட்டது? அயில்வேலனுடைய கவிதை. அந்த கவிதையை எழுத்து பிழை இல்லாம சொல்லணுங்களே, ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அடுத்து வருவது அதனுடைய பதிலாக இங்கே அமைந்தது. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பகுதியை கொடுத்து இத படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிடும். இதே இத ஒரு பாட்டு அந்த ராகத்துல சொல்லி இந்த பாட்டை படிங்கன்னு சொன்னா அது ராகமா வந்துட்டு வைங்களே, அது நமக்கு புரிகிற மாதிரி எளிமையான ராகமா வந்தா ரொம்ப எளிமையா படிச்சிடும். இப்ப திருவாசகம் எல்லாம் படிக்கன்னு சொன்னாங்க, சாதாரண வரி வரியா படிக்கிறத விட பாட்டா படிச்சுட்டோன்னு வைங்களேன் ரொம்ப ஈஸியா இருக்கும். வெது மொழிக நீங்க அந்த ராகம் பாருங்க, அப்படி போடும் போதே சாதாரண படிச்சா வேத மொழிய வெந்நீர இப்படி படிப்போம், அது கொஞ்சம் கஷ்டம், மனப்பாடம் பண்ற கஷ்டம். ஆனா இப்படி படிச்சா ரொம்ப ஈஸியா படிச்சிடலாங்க. நாங்களும் அப்படிதான் படிச்சோம். உண்மைக்கே இந்த ராகத்தை சொல்லி கொடுத்தோனையும் அந்த ராகத்துல போட்டோனே சீக்கிரமா எளிதா மனதிற்குள் நிறைந்தது. அதை நம்மளை எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுதான் இந்த கவிதைகள் பிறந்து வந்தது. இந்த கவிதைகள் எப்படின்னா நம்முடைய தமிழர்களுக்கே உரித்தானது பாட்டு. பிறந்தோடனே தாள் ஆட்டு, தாள்னா நாக்கு, நாக்கை சொரட்டி 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 பாடுறதான் தாளாட்டுப்பாங்க. இந்த குழந்தை அந்த பாட்டை கேட்டு 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 நல்லா ஒரு குழந்தை தூங்கும், ஒரு குழந்தை சந்தோஷமா சிரிக்கும். இவ்வளவு நேரம் பாரு அழுது கிடந்தது பாட்டு பாடுனேன்னு எப்படி கடந்து சிரிக்கிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. தாளாட்டு, குழந்தை பிறந்தோடனே ஒரு தாளாட்டு. அதுக்கப்புறம் பாருங்க அது கொஞ்சம் பெருசாக வர 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 அதுக்கப்புறம் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு பாட்டு. இது பாட்டோடு இணைந்தது நம்முடைய தமிழர் பண்பாடு. இத மணிவாசகர் ரொம்ப அழகா சொல்றாருங்க. நீங்க திருவாசகத்துல எடுத்து பாருங்க, எத்தனை பாடல்கள் விளையாட்டுலயே பாட்டு பாடிக்கிட்டு விளையாடுங்க அப்படின்னு போட்டாரு. தோல் நோக்கம், அப்புறம் சுண்ணம் பிடிக்கும் போதும் பாடுங்க அப்படின்னு பொற்சுண்ணம். இப்படி பெண்களுடைய ஒவ்வொரு நிலையிலையும் வாழ்க்கை முறையிலையும் இந்த பாடலை அழகாக கொண்டு வந்தார். அது மட்டுமா சாமிக்கு பூ பறிக்கும் போது பாடிக்கிட்டே இருக்குங்க, சாமியோடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுங்க. உந்தியார், இந்த பெண்கள் இப்படி ஆடுற ஒரு விளையாட்டுமாங்க. அந்த திருவுந்தியார்ல ஞான வெற்றியுமாங்க. சாமியோடைய வெற்றியெல்லாம் பாடி 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 அந்த விளையாட்டை விளையாடு. எவ்வளவு அழகா வைத்தார்கள் பாருங்க. எதற்காக? இந்த விளையாட்டுக்கள் மூலமாக நாம் உடல் சந்தோஷப்படுகிறோம். இந்த பாட்டின் மூலமாக மனதிற்குள் இறைவனை நினைத்து ஆனந்தப்படும். அப்ப பாட்டு நம்முடைய வாழ்க்கையிலே, தமிழர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு இணைந்து இருக்கிறது பாருங்கள். இதையெல்லாம் வைத்துதான் அருணகிரி பெருமான் இந்த பாட்டாக்கி தந்தார். அந்த பாட்டு இறைவனுக்கு, முருகப்பெருமானுக்கு மாலையாக போகிறது. இதே பாட்டு நம் போன்ற எளிய மக்களுக்கு உபதேசமாகவும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை உணர்ந்து கொள்ளும் நுட்பமாகவும் வரும். எவ்வளவு அழகா அமைச்சு கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட பாட்டை தான் இங்கே நமக்கு அமைத்து கொடுத்து, அதுலயும் அந்த எழுத்து கோர்வை, எழுத்து பிழை அற கற்கின்றன. எழுத்துக்கள் எப்ப எங்க இருந்து உருவாகுது? நம்மள எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வாயுள்ள பிள்ளைகள், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்பாங்க. சின்ன குழந்தையில முதல்ல பேச ஆரம்பிக்கும், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மழலை அப்படிம்பாங்க. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படிம்பாங்க. என்ன வள்ளுவநாயனார் தெரியாதா? குழல்ல இருந்து எவ்வளவு இனிமையானது வருது, யாழ்ல இருந்து எவ்வளவு இனிமை வருது,
இந்த மழலை சொல் தட்டக்கான்னு பேசுது, இது போய் இனிதுன்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்ப அவர் தெரியாதவரா அறியாதவரா என்றால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழல் புல்லாங்குழல் வாசிக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசை. அப்படின்னா ஒரு வருஷமோ 6 மாசமோ ஒரு கோர்ஸ், இப்ப வீணை எல்லாம் படிக்கணும்னு நினைக்கும். அது படிக்கணும்னா 1 வருஷமோ 2 வருஷமோ ஒரு கோர்ஸ் இருக்கு, படிச்சிடலாம். அது நேரடியாகவும் படிக்கலாம், இப்ப ஆன்லைன்ல கூட வந்துட்டு படிச்சிடலாம். அதே மாதிரி யாழ், இதையும் நம்ம படிச்சிடலாம். ஆனா இந்த மழலை சொல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. மழலையா பேசணும், நல்லா மிமிக்ரை பண்ணுவார் ஒரு மேடையில எல்லாம். அப்படிப்பட்டவரு இப்ப மழலையா பேசணும் அப்படின்னா மழலைய போல பேசுவாரு, ஆனால் அது மழலை ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த சின்ன குழந்தைகளுக்கு இந்த தாடை எலும்பு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு, அப்புறம் பற்கள் வந்து இருக்காது. அப்படிப்பட்ட நிலை இந்த எலும்புகள், இந்த உள்ள இருக்க பற்கள் இதெல்லாம் வராத போது அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த சொற்கள் எப்படி வரும்னா நம்மள மாதிரி தெளிவா வராது. அங்கங்க மோதி, இந்த பற்கள் எல்லாம் மோதி அன்னத்துல மோதி வெளியே வரும்போது தெளிவா வந்து, இன்னொன்னு நாம அந்த கருத்து உணர்ந்து பேசுறது. அது அந்த சின்ன குழந்தைகளுக்கு கருத்து உணராது. இந்த இடத்துல பட்டு அது எவ்வளவு ஒரு இனிமையாகும். இது யாராலையும் முடியுமா? எந்த கோர்ஸ் படிச்சாலும் முடியுமா? ஏன்னா இது நல்ல வளர்ந்த தாடை. அப்ப இந்த லெவல்ல தான் நம்ம பேச முடியுமே ஒழிய மழலையாக பேசுவது என்பது அரிதான ஒன்று. அதனாலதான் நீ கொள்ளல படிச்சிடலாம், யாழ படிச்சிடலாம், ஆனா இந்த குழந்தையுடைய மழலை இருக்கு பாரு, அத நம்ம கொண்டு கூட வர முடியாது. கேட்டு கேட்டு இன்புறணும். இதே மழலை ஒரு வயசுல பேச ஆரம்பிக்குது அப்படின்னா 2 வயசு, சில குழந்தைங்க 3 வயசு கூட பேசும். ஆனா 5 வயசு 6 வயசுலயே இதே மழலைய பேசுனா அந்த தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும்? உடனே டாக்டர்கிட்ட போய் காமிச்சுவாங்க. ஐயோ இதுக்கு பேச்சே வரலையே, இன்னும் மழலையாவே இருக்கே, தெளிவானது வரலையே, இது ஏதேனும் கோளாறு இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த காலகட்டத்துல மழலை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச்சுல கொஞ்சம் மாறுபாடு மேலாகும். இது எதை குறிக்கிறது? மனிதன் வளர 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 அவனோடு அவனுடைய அறிவும் பேச்சுக்களும் சிறந்து வளரும். எப்படி வளரும்? இறைவன் உள்நின்று உணர்த்த நம்முடைய வினைக்கு ஏற்ற பேச்சுக்கள் எல்லாம் வருகிறது. பேச்சுக்கள் வருது அப்படின்னாலே நம்ம எத்தனை பேச்சுக்கள் பேசுற சில நேரம் நம்ம இப்படி சொல்லியிருக்க கூடாதுப்பா, அப்படின்னு சொல்லிட்டவே அப்படிப்போம். இதெல்லாம் நம்முடைய வினையும் நம்முடைய ஆணவ மலமும் கலந்து வெளியே வரும். ஆனா நம்முடைய அருளாளர்கள் சொல்லி வைத்தார்கள், பேச்சுக்கள் நன்றாக வர 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 இந்த பேச்சுக்கள் யாரால் நமக்கு கொடுக்கப்பட்டது? இறைவனால் கொடுக்கப்பட்டது. இப்ப விலங்குகள்லாம் இருக்கு, வாயில்லா பிராணின்னு சொல்லுவோம். அத வாய் இல்லையா? யானை ஒரே நேரத்துல ஒரு 10 கவளம் கொடுத்தாலும் மொத்தமா உள்ள போட்டு, எவ்வளவு பெரிய வாய் இருக்கு அதுக்கு. எல்லா விலங்குக்கும் வாய் இருக்கு, சாப்பிடுது இல்லையா? ஆனா பேச தெரியாது. அப்ப பேச தெரியாத விலங்குகள் இவையெல்லாம் வாயில்லா பிராணி. பேச முடியாதுன்னு சொல்லல, வாயே இல்லட்டாங்க. அப்ப வாயுடைய பயன் என்ன? பேச்சு. அப்ப நாம எவ்வளவு உயர்வா இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேட்டகரி நமக்கு போதும். இன்றைக்கு இறைவன் வாயை கொடுத்தார், நமக்கு மட்டும் இல்ல எல்லா விலங்குகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனா அவைகள் தம்முடைய உள்ள கிடக்கையை வெளியே சொல்ல முடியாது. அதனால் அது வாயில்லா பிராணிகள் என்று சொல்லும். நமக்கு உள்ள கிடக்கையை வெளியே சொல்ல இறைவன் எம்பெருமான் உள்ளிருந்து உணர்த்தி கொண்டு இந்த வார்த்தைகளை, இந்த பேச்சுக்களை கொடுக்கிறான் என்றால் இந்த வாயை வைத்து அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல, இறைவா நன்றி 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 என்று சொல்ல வேண்டும். வாயே வாழ்த்து கண்டாய். எவ்வளவு அழகா நமக்கு சொல்ற, வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. நம்முடைய அருளாளர்கள் வைத்திருக்கிற அப்ப அந்த வாய் கொடுத்ததனுடைய பலன் என்ன என்றால் அருமையான இந்த பேச்சுக்கள் வெளிவருகிறது. இந்த பேச்சுக்கள் வெளிவந்ததால் நம்ம கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய
பிறரோடு தொடர்பு கொள்றோம், நம்முடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறோம், நம்முடைய இன்பங்களை பகிர்ந்து கொள்கிறோம், நம்முடைய உள்ள கிடக்கையை பகிர்ந்து கொள்கிறோம். இன்னைக்கு வயிறு பசிக்குதா, வாய் திறந்து கேட்கிறோம். மற்றவைகள் எதுவும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட வாய் கொடுத்திருக்கிறாரே, அந்த வாயினால் என்ன பயன் என்ற மாத்திரத்திலே சாமிக்கு ஏதாவது, நமக்கு வாய் கொடுத்ததுனால சாமிக்கு ஏதாவது பலன் இருக்குன்றீங்க? ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ பொன்னால், அதுக்கு பட்டினத்தார் நல்ல ஒரு சொல்வார், அத திருக்காலத்தில உள்ள ஒரு பாடல் சொல்வார், என்னால் பிரயோசனம் ஏது உண்டு. இப்ப பொன்னால் பிரயோசனம் பொன் படைத்தார்க்கு உண்டு. அந்த பொன் படைத்தான் தன்னால் பிரயோசனம் பொண்ணுக்கு ஏது? அந்த பொண்ணுக்கு ஏதாவது உண்டா? கிடையாது. அது என்னால் பிரயோசனம் ஏதுண்டு காலத்து ஈசற்கே ஈஸ்வரனே அப்படிம்பா. என்னால ஒரு பிரயோஜனம் இல்லையே, நீ எல்லாம் கொடுத்திருக்க, ஆனா உனக்கு ஏதாவது நான் செய்கிறேனா? செய்ய முடியும். இல்ல உனக்கு ஏதாவது எனக்கு கொடுத்தனால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் யோசிச்சோம்னாலே நமக்கு கண்ணு கலங்கிரும். ஆகா, இவ்வளவும் கொடுத்து நாம் அதை வீணடிக்கிறோமே. எத்தனை எத்தனை வீணான வார்த்தைகள். காலையில இருந்து எவ்வளவு நேரம் வீணா பேசுறோம் பாருங்க. இவ்வளவு நேரம் வீணா பேசிட்டோமே அப்படின்னு நம்மை நாமே நொந்துக்கணும். அந்த பேச்சுக்களை எல்லாம் குறைத்து அத்தனையும் பேச்சும் இறை வழிபாடாக, இறைவனுக்கு இறைவனை புகழும் வார்த்தைகளாக, பேச்சுக்களாக வெளிவர வேண்டும் என்றுதான் இந்த அருளாளர்கள் நம் பொருட்டாக இந்த கவிதையை, அதுலயும் இந்த லகர ரகர உச்சரிப்போடு கூடிய கவிதை. இப்படி சொல்லுங்க. இந்த பாட்டை ஒரு 10 தடவை படிச்சீங்கன்னா லகர லகர அழகா வந்துரும். அப்படியே இறைவனை வாழ்த்துவதும் நமக்கு நாமே நன்மை செய்து கொள்வதும் இதெல்லாம் சேர்ந்து வந்துருதே அப்படின்னு தான் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ ஒரு அம்மா இருக்கிறா, அந்த அம்மா இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, ஐயோ பாவம் காலையில போகுது, சாயங்காலம் டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு வர 6 மணி ஆகும். இவ்வளவு நேரம் படிக்குது, நம்ம மத்தியானம் கொஞ்சோண்டு சாப்பாடு தானே கொடுத்து விட்டுருப்போம், ஏதாவது ஒரு கொஞ்சம் ரூபாய் கொடுத்தா அங்க கேன்டீன்ல ஏதாவது வாங்கி சாப்பிடட்டும் அப்படின்னு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்து விடுறா. ஏதாவது வாங்கி சாப்பிட்டு கிடக்கும். இது சின்ன பிள்ளை தானே, இது என்ன செய்யும்? சில பிள்ளைங்க ஒரு பிஸ்கட்டு தேவையானது நல்லதா வாங்கி சாப்பிடும், சில பிள்ளைங்க மிட்டாய் சாக்லேட் அதுதானே அதுகளுக்கு பிடிக்கும், அதை வாங்கி சாப்பிடும். அப்ப அதை சாப்பிட்டு என்ன ஆகும்? உடம்பு கண்டிப்பா ஏதாவது இன்ஃபெக்ஷன், வயிற்று வலி ஏதாவது. உடனே ஒரு 10 நாள் கழிச்சு வயிற்று வலி வரும்போது, அம்மா என்னம்மா சாப்பிட்ட? நீங்க காசு கொடுத்தீங்கல்ல, நான் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன். அப்ப அவ கொடுத்தது எதுக்காக? ஐயோ இந்த குழந்தை இவ்வளவு நேரம் பசியா இருக்குமே, ஏதாவது நல்லதா சாப்பிடட்டுமே. அப்ப கூட சொல்லுவா, ஒரு பிஸ்கெட்டா வாங்கி சாப்பிடு, நல்லதா வாங்கி சாப்பிடு. அது அந்த கேன்டீனை விட்டுட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கடையில விற்பாங்க பாருங்க, அதை வாங்கி அதுதான் டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடும். அப்ப அந்த உடம்பு இன்னும் கொஞ்சம் வீணா போயிடும். அப்படித்தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு. சாமி நல்லா பேச கொடுக்கிற நிறைய கவிதைகள் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் விட்டுட்டு எதையோ பாடிக்கிட்டு எதையோ பேசிக்கிட்டு நம்முடைய பொழுதையெல்லாம் இந்த வாய் கொடுத்ததனுடைய பலனே இல்லாமல் இன்றைக்கு திரிந்து கொண்டிருக்கிறோம். நம்மை திருத்தி இறைவனை வாழ்த்த வேண்டும், அந்த இறை அருளை நாம் பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான கவிதைதான் இந்த கவிதை. இந்த இறைவனை புகழ்தல் என்பதிலே இவர்களுக்கு நிகர் இவர்கள்தான். ஏன் என்றால் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை பட்டியல் இட்டால் அளவு கடந்ததான ஒன்று. யார் கொடுத்திருக்கா இந்த பேச்சு? யோசிச்சு பாருங்க. இப்ப ஒவ்வொன்னா நம்ம பார்த்தோம், இந்த பேச்சுக்கள் இவ்வளவு பேசுறோம் இல்ல, நல்ல இனிமையா பாடுறோம். யார் கொடுத்தது? இது இறைவன் கொடுத்தது. அப்ப கூட சொல்லுவாங்க, எனக்கு குரல் வளம் நல்லா இருக்கு, எங்க அம்மா அப்பா எங்க தாத்தா பாட்டி நல்லா பாடுவாங்க, அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு இவர்கள் மூலமாக உடல் வந்தது. ஆனா உள்ள இருந்து ஆக்டிவேஷன் பண்றது இறைவன். ஒரு பெரிய ஒரு பெரியவர் வயசானவர் வீட்டுல இருக்கிறார். இவருக்கு மாதம் வெளியூர்ல இருந்து மகே பணம் அனுப்புறோம், செலவுக்குன்னு அனுப்புறோம். ஒரு 1000 ரூபாய் மாசம் மாசம் அனுப்புவோம். அப்ப அந்த காலம்லாம் இப்பதானே ஜிபேன்னு வந்துருது. அந்த காலம்லாம் மணி ஆர்டர்ல வரும். அப்ப போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுப்பார். போஸ்ட்மேன் 1000 ரூபாய் கொடுக்கும் போதே
அவருக்கு ஒரு 5 ரூபா அந்த காலமே கையில கொடுப்பா, கொண்டு வந்து கொடுக்கிறார், வீட்டுல கொண்டு வந்து. இப்ப கொடுத்தது என்ன, மணி ஆர்டர் இருக்காரா, தபால்காரரா? இல்ல, மணி ஆர்டர் வந்தது, கொண்டு வந்தது தபால்கார். ஆனா அனுப்புனது மகன் தானே. எப்பா நீ கொடுத்த பணம் எனக்கு வந்துட்டுப்பா அப்படின்னு ஒரு போனை போட்டு ஒரு லெட்டரை போட்டு சொல்வார், இந்த வயதான அப்பா சொல்வார். யோசிச்சு பாருங்க, இப்ப கொடுத்தது யாரு நமக்கு? குரல் வளத்தையும் பேச்சையும் இனிமையான பேச்சுக்களையும் நல்லா படிக்கக்கூடிய திறனையும் கொடுத்தது யார்? இறைவன். அந்த இறைவனை பாட வேண்டும், புகழ வேண்டும். அப்புறம் பெருமான் இதெல்லாம் அந்த நம்ம அருளாளர்கள் உணர்ந்து சொன்னதை நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சுட்டாலே போதும், உணர்ந்துட்டாலே போதும். பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ் தக்க பொருளே உன்னை என்னானா என்னானா எண்ணி நல்லால் ஏழையே என் சொல்லி ஏத்துகேனே, எப்படிப்பா நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே உருகிறார், உருகி உருகி சொல்கிறார். அந்த இவர்களுடைய அந்த வார்த்தைகளை நாமளும் அதை நினைச்சு உருகினாலே போதும். இந்த வாய் பெற்றதோடைய பயன், இந்த பேச்சு, இதெல்லாம் நமக்கு புரியக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த இடத்துல அடுத்த வரி சொல்றாரு, இவ்வளவு அருமையான கவியை கொடுத்து அதை எழுத்து பிழையற கற்கின்றே என்று சொல்லிட்டு, ஏன் கற்கணும் இந்த கவியை அப்படின்னா, ஒருத்தன் வருவான், எப்ப வருவான் எப்படி வருவான்னு தெரியாது. ஆனா அவன் வரும்போது எப்படி வருவான் தெரியுமா? எரி மூட்டது என்ன, ஒரு பயங்கரமான நெருப்பு பொறி பிறக்க. அதுக்கு கூட நம்ம இன்னைக்கு புராணங்கள் மற்ற இந்த நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா, அருள் நூல்கள்லாம் சொல்லும், யமவாத பயம் பார்த்த யமன் வர்றான்ப்பா, அவருக்கு பேரே கூற்றுவன், உடம்புல இருந்து தூக்கிடுவான், உயிரை தூக்கிடுவான், கூறுபடுத்திடுவான், எந்த நேரம் வர்றான்னு தெரியாது. அவன் வந்த உடனே இந்த உயிர் என்ன ஆகணும், வெளியே வந்துடும். வெளியே வரலன்னா கயிறை போட்டு இழுத்துருவான். பார்க்கவே பயமா இருக்கும் அவனு பார்த்தாலே. இப்படி எல்லாம் நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே யமன் எப்படி வருவான் அப்படி, யமகாத பயம் பார்த்தாலே பயமா இருக்கும். அப்படி அந்த ஒரு பயம் இருக்கு, இதுக்கு பேர் மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரண பயம் நம்மிடமிருந்து போக வேண்டும். மரணத்தை கண்டு நான் பயப்படக்கூடாது. எந்த நிமிஷம் வந்தான்னு, எப்படி வந்தா என்ன அப்படின்னு நான் பயப்படாம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அதைத்தான் இவர் சொல்றார். பக்தி வரும். யார்கிட்ட? முருகப்பெருமான். அப்ப இந்த பக்தி இந்த பயத்தை என்னிடமிருந்து நீக்கும். அப்ப பக்தியின் காரணம் எது? பய நீக்கம். அதனாலதான் இந்த பக்திக்கு சொன்னாங்க பயபக்தி. பயபக்தியோடு கும்பிடுறாங்க அப்படின்னா என்ன பயம்? ஒரு பயம், அந்த பயத்தை போக்குறதுக்கு வந்த பக்தி, அதனால பயபக்தியா. மரணத்தை கண்டு நான் பயப்படக்கூடாது, அதற்காக மரணம் என்ற துன்பம் எனக்கு வந்துவிடக் கூடாது, பயம் வந்துவிடக் கூடாது அப்படின்றதுக்காக இந்த கவிதைகளை எல்லாம் படிக்கணும்னு சொல்லி வச்சார். அது எப்படி சொல்றாரு பாருங்க, அருமையான கவிதையாவே சொல்லி வச்சார். இவரு நம்ம அருணகிரி பெருமானு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு கார் வாங்கிட்டோம்னா இன்சூரன்ஸ் பண்றோம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒரு போடு போட்டா கூட இன்சூரன்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த நேரத்துல அது நமக்கு பயன்படும். உடம்புக்கு இன்சூரன்ஸ் எத்தனை பேர் போட்டிருக்கோம். நம்ம ஒரு வயசாயிட்டு இன்சூரன்ஸ் போட்டு வச்சா அந்த நேரம் ஒரு ஆபரேஷன்னா இந்த ரூபா நமக்கு பயன்படுமே அப்படின்னு தானே போட்டு வைக்கிறோம். இதத்தாங்க அருணகிரி பெருமான் இந்த பாட்டுல சொல்றாரு. அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் காமிச்சிட்டார். என்னன்னா அவன் வருவான், அவன் வரும்போது இப்படி பயங்கரமா வருவான், எரி எழ மூட்டது என்ன அப்படி வருவான், அப்படி விழித்து புகை எழ பொங்குவன் கூற்றன் வருவான். அவன் நம்ம அந்த நேரம் உயிர் வெளியே வரலன்னா கயித்தை போட்டு இழுப்பான். விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ, அந்த நேரம் போட்டு இழுத்துருவான். அந்த இழுக்கிற நேரத்துல நாம பயந்து நடுங்கி இருப்போம் இல்லையா, முதல்ல பயம் போகணும். அடுத்தாப்புல அவன் சுருக்கு போட்டு இழுக்க கூடாது. இந்த ரெண்டு செய்யணும். அப்படின்னா இந்த கவிதை சதா காலமும் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும்.
வர்றப்ப பாத்துக்கிடுவோப்பா, இப்ப எதுக்குப்பா, அந்த நேரம் வந்தா பத்தாதா அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லலாம். இன்சூரன்ஸ் எப்ப போடுவோம், முதலே போட்டு வச்சா இன்னைக்கு ஒரு துன்பம் வந்தா டக்குன்னு வரும். வந்த பிறகு போடணும்னா எப்படி ஏத்துக்கிடுவாங்க? இதேதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் இவரு முதல்ல இருந்தே சொல்லுங்க. நம்ம சதா காலம் இப்போ சிலர் சொல்லுவாங்க, ராத்திரியில ஐயோ ராத்திரி எல்லாம் ஒரே கட்ட பயமா இருந்துச்சு. பகல்ல என்ன செஞ்சீங்க? இந்த படம் பார்த்தேன்னா அது கொஞ்சம் மோசமாதான் இருந்துச்சு, வேண்டாம்னு ஆஃப் பண்ணி எல்லாம் பார்த்தேன், ஆனா உங்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சேன்னு பார்த்தேன், அதை நினைச்சு நானுவோ ராத்திரி எல்லாம் பயமா இருந்துச்சு. இதே நீங்க திருவாசகம் முற்றுவதல் படுங்க அல்லது திருமுறையோட உறவாடுங்க. திருமுறையோட உறவாடுனா திருமுறைதான் வார்த்தைகள் தான் உள்ள வந்துகிட்டே இருக்கும், திருவாசக வார்த்தைகள் தான் வந்துருக்கு, வேற நினைப்பே வராது. அப்ப பகலெல்லாம் நம்ம எதை நினைச்சோமோ ராத்திரியில அந்த கனவுலையும் அதுதான் வரும். அதனாலதான் இந்த உலகத்துல நமக்கு உடல் கொடுத்தப்பையே பேச்சுக்கள் வந்த மாத்திரத்திலே அந்த உணர்வோடு கலந்து அந்த கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலே அப்படின்னு அழகா சொல்லி வச்ச. அன்பால ஏன்னா இறைவன் செய்த அளவு கடந்த உதவியை நினைக்க நினைக்க அங்க உள்ளே அன்பு பெருக்கெடுத்து உற்றெடுத்து வரும். அந்த அன்பால் அவன் கொடுத்த அந்த தமிழ் இந்த உச்சரிப்பு நமக்கு இறைவன் கொடுத்தது. இதன் மூலமாக பிழையில்லாமல் கற்கின்றீர் என்று எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி வைத்தார் இந்த பாடல் மூலமாக. அவ்வளவு அருமையான ஒரு பாடலாக அமைந்துள்ளது உபதேசம். இந்த பாடலுக்கு பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, உயிர்களாகிய நமக்கு சொல்லப்பட்ட உபதேசம். இந்த உடல் கொடுத்ததன் பயன். ஏன்னா இந்த உடல் இவ்வளவு காலம் இருக்கணும் தான் சாமி அந்த கண்ம வினைக்கு, நம்முடைய வினைக்கு ஏற்றார் போல மாயா காரியத்தை கூட்டி வைக்கிறார். இப்போ இந்த காலம் முடியும் போது இவன் வேலைக்காரன் தான். குற்றுவன் என்பவன் வேலைக்காரன், இறைவனுக்குரிய வேலைக்காரன். இந்த காலத்தில் இந்த ஆன்மாவுக்குரிய நேரம் முடியும் போது எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிதான் கொடுத்திருக்கிறார். தர்மமே வடிவானவன், தர்மராஜன் என்று சொல்லுவார். சிலர் தான் சொல்லுவாங்க, சில உயிர்லாம் போகும்போது ஐயோ இறக்கமே இல்லை, அது யமனுக்கு இறக்கம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கடவுளுக்கே இறக்கம் இல்ல. இப்படி அநியாயமா எடுத்துப்பட்டானே சாமி, கடவுளே இல்ல, கடவுளுக்கு இதெல்லாம் நம்ம சாதாரணமா பார்க்கலாம். அதுக்கு காரணம் இந்த உள்ளத்துல எழக்கூடிய அந்த ஆற்றாமை, வருத்தம், இதனால நம்ம சொல்றோம். ஆனா சாமி வரும்போதே கற்பத்துல என்னைக்கு வைக்கிறாரோ அந்த உயிருக்குரிய உடம்பு இந்த கற்பத்துல வளர போகுது, அன்றைக்கு இந்த டேட் ஆஃப் டெத்தையும் எழுதி வச்சுதான் அனுப்புறாரு. அப்ப இடைப்பட்ட காலம் இவ்வளவு காலம் நமக்கு தெரியாது. எவ்வளவு நேரம் இனி இருக்க போறோம், எவ்வளவு நாள் இருக்க போறோம் யாருக்குமே தெரியாது. அந்த நாளுக்குள் எவ்வளவு காலம் இருக்கோ தெரியல, இவ்வளவு காலம் நினைச்சிட்டோமே, இப்பதானே தெரியுது இந்த கவிதையெல்லாம் இருக்குன்னு. இன்னும் கொஞ்ச காலம் தானே இருக்கு. இதுலயும் கண்ணாடி போட்டா தெரியுது, சில நேரம் கண்ணாடி போட்டா கூட கண்ணில் தனியா வருது, கூட கொஞ்ச நேரம் உட்கார முடியல, முதுகெல்லாம் வலிக்குது, காலம் சமணம் போட்டு உட்கார முடியல, சத்தம் போட்டு பாட முடியல, 2 பாட்டு பாடுறதுக்குள்ள இருமல் வந்துருது, இப்படி எல்லாம் துன்பம் வந்துருது. இதுக்கு முந்தையே கவி கற்க வழி. இதெல்லாம் உபதேசம், பக்கத்துல எழுதிக்கங்க, சரியான உபதேசம். உயிர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல் இருக்கும் காலத்திலே இறைவனை புகழ்ந்து பாடுதல். வாயே வாழ்த்து கண்டாய், என்னுடைய பெருமைகளை எல்லாம் உணர்ந்து 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 அந்த வாழ்த்துதல். வீணான பேச்சுக்களிலிருந்து நீங்கியவர்களாக, வீணான பேச்சுக்கள் இந்த வாயிலிருந்து ஒரு காலம் வரக்கூடாது என்று நமக்கு நாமே இந்த பாடலை உபதேசமாக கொண்டு வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் இந்த திருவின் வார்த்தைகளாக, அது திருமுறைகளாக, திருப்புகழாக, திருவாசகமாக, அந்த இறைவனுடைய புகழையே பாடும் வாசகங்களாக, கவிகளாக வெளிவர வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த சங்கல்பம், இந்த பாட்டு படிக்கும் போதே சங்கல்பம் செய்து கொண்டால், இந்த பாடல்கள் வெளிவந்தால் அந்த மரணம் என்ற ஒன்றுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நீ நாளும் நன்னஞ்சே நினைகண்டாய். யார் அறிவர் சானாலும் வாழ்நாள்? யார் அறிவர் நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன் என்பதை யார் அறிய முடியும்? ஞானசம்பந்த பெருமான் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார், உபதேசமாக சொல்லியிருக்கிறார். இந்த உபதேசத்தை தான் இங்கே அருணகிரி பெருமான் மிக அழகாக சொல்றார். எரி மூண்டது என்ன விழித்து புகையில பொங்குவென் கூற்றன். அவன் வரும்போது நமக்கு தெரியாது. ஆனா இங்கே அவன் வருவதற்கு முன்பாகவே இங்கே கவியை கற்றுவிட்டால் இந்த முருகப்பெருமானின் பெருமைகளை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லும் இந்த கவிதைகளை நாம் மீண்டும் 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 சொல்ல 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 இந்த யமனுக்கு வேலை இல்லை, யம வாதனை நமக்கு இல்லை, யம பயமும் நமக்கு இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு என்ற முருகப்பெருமான் வந்து நம்மை அழைத்து செல்லும் காட்சியை நாம் எல்லாரும் உணரலாம். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசமாக இந்த பாடலை எடுத்துக்கொண்டால், அழித்து பிறக்க ஒட்டா அகில் வேலன் கவியை அன்பா, அந்த அன்பு கலக்கணுங்க. அந்த பாடல் வரும்போதே திருவாசகம் எல்லாம் சொல்லும் போது ஏதோ கடமைக்கு சொல்லக்கூடாது, உள்ளுக்குள்ள அப்படியே அன்பு பெருகணும், அப்படி பெருகி வரணும். ஒருத்தருக்கு ஒரு கிளாஸ்ல பால் கொடுக்குறாங்க, குடிக்கும் போதே என்னங்க சீனியே இல்லை அப்படிம்போம். உள்ள போட்டிருக்கேன் கொஞ்சம் கலக்கி விடுங்க அம்மா. அவ உள்ள அடியில கிடக்கு சீனி, அத ஒரு கலக்கு கலக்கணும். இதே போல நம்முடைய உயிர் அறிவிலும் அந்த அன்பு என்றது உறைஞ்சு கிடக்கு. இந்த பாடலை சொல்லும் போது, பொருளை உணரும் போது அந்த அன்பு மிக மேலிட்டு அன்போடு கலந்து இந்த கவி வெளிப்பட்டால், அதோட எழுத்து பிழையற சொன்னால், அதோட கற்று சொன்னால், கற்றல் என்றால் அனுபவமாக, அந்த கற்றலோடு அனுபவித்து சொன்னால், எதை அனுபவித்தல்? அந்த முருகப்பெருமானை அனுபவித்து. அப்படி முருகப்பெருமானை அனுபவித்து சொன்னால், இங்கே வரக்கூடிய இந்த யமன் அவன் விடக்கூடிய அந்த கூற்றுவர் விடக்கூடிய கயிறு, கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அந்த கணம் நமக்கு வராது. அந்த நேரத்தில் நாம் கவி கற்க வேண்டாம். இப்பொழுதே இந்த நொடியே இந்த கவியை கற்று மீண்டும் மீண்டும் சொல்லி முருகப்பெருமானை வணங்கி வாழ்த்தி, மனதார வாழ்த்தி அந்த முருகப்பெருமானை மனதில் பதிய வைத்துக் கொண்டால் யமன் யம வாதனை என்பது நமக்கு இருக்காது என்பதை இந்த பாடல் மூலமாக மிக அழகாக நம்முடைய மனதிலே பதிய வைத்து விட்டார் அருணகிரி பெருமானார். இந்த பாடலை பாடும் போதெல்லாம் முருகப்பெருமான் முருகா முருகா என்ற நாமத்தோடு கூடி இந்த தமிழின் பெருமையையும், என்னால் முருகு வேறு தமிழ் வேறு அல்ல, முருகே தமிழ், தமிழே முருகு என்ற அந்த தமிழையும் இந்த முருகப்பெருமானையும், தமிழின் சுவையை அறிந்தால் முருகனின் சுவையை அனுபவிக்கலாம். தமிழோடு இணைந்த முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு மரணமில்லாத பெருவாழ்வு நாம் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு கத்தர் அலங்காரத்தின் பாடலாக இது அமைந்துள்ளது. இதனை மீண்டும் மீண்டும் பாடி நன்மை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பாடல் இரண்டாவது பாடலா வருது. முதல் பாட்டு தான் அப்பாவை சொல்லி சொன்னார். இது இரண்டாவது பாடலாக, இரண்டாவது கன்னியாக, ஒரு கன்னியா போடுற அலங்காரத்துக்கு மாலை அல்ல ஒரு கன்னியா அல்ல இரண்டாவது கன்னியாக இது அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம். ரம பார்வதீபதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி.